உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியார். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு ப்ளஸ் புதன் இந்த இணைவு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களது பாக்யாதிபதி புதன் ப்ளஸ் உங்களுக்கு ராகு பகவான் இப்போது 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல ராகுவும் ப்ளஸ் புதன் பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் புத்திக்கு அதிபதி, இந்த புத்திக்கு அதிபதி ப்ளஸ் வித்தைக்கு அதிபதி. இந்த புத்திசாலித்தனமான புதனும் எவ்வளோ கிடைச்சாலும் போதாது, ஷார்ட்கட்டில் இறங்கி பெரிய லெவலில் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படின்னா எதுலேயுமே திடீர் யோகத்தை அடையணும்னு நினைக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவானுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, எவ்வளோ இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம அகலவாயின்னு சொல்லுவோம். அப்போது அந்த சடனாக நம்ம இலக்கை பெரிய லெவலில் அடையணும்னு நினைக்கக்கூடிய ராகு ப்ளஸ் புத்திசாலித்தனத்திற்குரிய புதன் பகவான், இவர்கள் இருவரும் இணைவது மிகச்சிறந்த யோகம். அதுலேயும் குறிப்பாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யம் சொல்லுவோம். ராகு பகவான் 6இல் இருக்கக்கூடியதே யோகம். இந்த சனி பகவான் ராகு பகவான் இவங்கெல்லாம் 6ஆம் இடத்துல இருந்தால் அருமையான யோகம்னு சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருந்து உங்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் பட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை முடிச்சா அடுத்தது நல்லது நடக்கணும், அடுத்தடுத்து ஏதோ ஒன்று ஆவரேஜ் பண்ணிட்டு போகணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல டாப் லெவலில் ஒரு உயர்வாக சந்திக்கணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு பிரச்சனை போனால் மறுபிரச்சனை போனால் இன்னொன்றுன்ட்டு ஒரு மனுஷன் இழப்புகளை சந்திக்கலாம். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது, இவ்வளோ இழப்புகளை சந்திக்கக்கூடாது. ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களே சிலர் இழந்துட்டீங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள், அந்த அளவுக்கு 8இல் இருந்த ராகுவும் 7ஆம் இடத்துல இருந்த ராகுவால் பல பாதிப்புகள் அடைச்சிங்க. அந்த ராகு இப்போ 6ஆம் இடத்துல நிற்கிறார். இதில் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அந்த யோகம் உங்களுக்கு உண்டு. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், இதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் அடுத்தடுத்து முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் தொழிலில் நடந்த சில இழப்புகளையும் மன உளைச்சலையும் கடன் சுமைகளையும், வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலையை அடைஞ்சிட்டீங்க. அந்த நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மை. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது கடன், நோய், சத்ரு, எதிர்ப்பு, தடைகள், நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அந்த இடத்துக்கு சார்ந்தது. அப்போது இந்த எல்லா வித பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டலாம். அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ராகு அமரும் பொழுது அந்த இடத்த அப்படியே அவர் அழுத்தி ட்ராப் பண்ணிடுவார். ட்ராப் பண்ணி அவர் விபரீதமான அதிர்ஷ்டங்களை நமக்கு, அதற்கு ஆப்போசிட், அந்த கடனுக்கு ஆப்போசிட் என்ன? சொத்துக்கள், நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஆஸ்திகள், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான வளர்ச்சி முன்னேற்றங்கள், இதை சார்ந்த விஷயங்களை அள்ளி கொடுத்துருவார். அப்போது அந்த தொழிலில் இதுவரைக்கும் பட்ட அவமானங்களும் உங்களை மாதிரி வந்தவங்களும் இல்லை, ஆனால் இப்போ உங்களை மாதிரி பிளாக்காகி நிற்கக்கூடியவங்களும் இல்லை. இந்த லாக்கை உடைச்சி நீங்கள் பெரிய இலக்கு அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் உண்டாயிடும். அது மட்டும் இல்லை, கூட இருந்து துரோகங்கள், பலவிதமான மன உளைச்சல்கள், இது மட்டும் கிடையாது, நம்பி ஏமாந்த நிலை, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரி, பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். சரராசியாகப்பட்ட துலாம் ராசி எவ்வளோ பாதிப்புகளை சந்தித்து இவ்வளோ அடிமேல் அடிப்பட்டும் கூட இன்றைக்குமே நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்கலை. இப்போவும் நினச்சா நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், பெரிய லெவலில் சாதிக்கலான்ற தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க. இதே உங்கள் இடத்துல வேறு யார் இருந்தாலும் நேரம் எல்லாத்தையும் விட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இல்லை, ஒரு மண் இல்லை, அவ்வளோதான், நம்ம லெவலே இவ்வளோதான், நம்ம ரேஞ்சே இவ்வளோதான் முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கேயும் உங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்னா, பெரிய லெவலில் டார்கெட், உங்களுடைய முயற்சிகள் மேலேயும் அதே நேரத்தில் உங்கள் மேலேயும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போவும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு கிடைச்ச வரம் பயன்படுத்துங்க. அதுவும் இந்த டைமிங் எப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிப்ரவரி, அதாவது மார்ச் மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து
அதே மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு தீர்க்கமாக உங்களுக்கு இருக்கும். ஆக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், ஏன் சிலர் வேலையில் பயங்கர சிக்கலை சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க, ஏன் இந்த வேலையை செய்யணுன்ற அளவுக்கு மனவேதனைகள் உள்ளே இருந்தாலும் நாம் இதை வழியில் செய்தால்தான் நம்ம குடும்ப ரீதியிலேயே இருக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம பண்ண முடியுமேன்ட்டு மனசை தைரியப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் இறங்கி செய்துட்ருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு திடீர் மாற்றங்களும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. சிலருக்கு அரசாங்க உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வந்தும் நிலுவையில் நிற்கிது. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. வாழ்க்கையில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க. கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்புகள் மேன்மையடையும். சிலர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வரலாமான்ற அளவுக்கு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதே இடத்துல உங்களுடைய மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. பிடிக்காத இடத்துல வேலை செய்கிறவங்க பிடிச்ச இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்க நல்ல இலக்கை அடைவீங்க. அது உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு துலாம் ராசி சரராசிக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள், அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து எதுவும் கிடைக்கல நினச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில் என்னுடைய முயற்சிகளை நான் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்துமே, நான் நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணியுமே, உழைப்புன்னு ஓயாமல் உழைச்சி இன்றைக்கி நான் வேலையை விட்டு வெளியில் வந்து கஷ்டப்படுற நிலை, அந்த நிலை மாறுமான்ற அளவுக்கு எதிர்பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். இன்னும் சிலர் வேலையை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க, அந்த வேலை அமையும். டக்குன்னு மூவ் பண்ணுங்க, கிடைக்கும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் நல்ல மேன்மைகள் அடைவீங்க. இந்த தொழில் வேலை சார்ந்த இருந்த பிரச்சனைகள் ரீதியில் உங்களுக்கு பல பேருக்கு 7ஆம் இடத்துல, 7ன்றது மனைவி ஸ்தானம் இல்லையா, திருமணமாகி பல பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைகள் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். கடந்த 3.5 வருஷமாக துலாம் ராசி அன்பர்கள் வாழ்ந்தது வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு மன உளைச்சலை சார்ந்து நின்னீங்க. அதில் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை. குறிப்பாக நீங்கள் திருமணம் செய்த இடத்துல அவங்களை சார்ந்தவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, எல்லாமே உங்களை நெகட்டிவாக பார்க்குற நிலை உருவான அந்த இடத்துல யாரெல்லாம் உங்களை தடையாக இருந்தாங்களோ அந்த தடையை உடைச்சி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருந்து யார் உங்களை ரொம்ப தரக்குறைவாக நினச்சி உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து உங்களுடைய நிலை மாறும். அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டாகும், உருவாகும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகளை நீங்கள் அடைவீங்க. அதையும் தாண்டி உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளில், குறிப்பாக திருமண முயற்சிகளில் பாதிக்கப்பட்டவங்க துலாம் ராசி அன்பர்கள், 7ல் இருந்த ராகு குரு பகவானை டோட்டலாக லாக் பண்ணி அவருடைய முழு முயற்சியை டோட்டலாகவே உங்களுக்கு வேலை செய்ய விடலை. இதனால் வாழ்க்கையே வேண்டாம், திருமணமே வேண்டாம்னு முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் அடைஞ்சிங்க. பல விதமான அவமானங்களையும் சந்திச்சிங்க. எல்லா திறமையும், நல்ல ஒழுக்கமும், நல்ல கை நிறைய சம்பளமும், ஏன் நல்ல குடும்ப மேன்மை இருந்தும் கூட ஏன் உங்களுக்கு இது அமையலை, இது எப்படி சாத்தியமான்ற அளவுக்கு வாய்ப்புகளை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக தவறி போயிட்டு இருந்தது. நீங்கள் மிஸ் பண்ணலை, தவறி போயிட்டு இருந்தது. அதனால் நீங்கள் இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த யோகம் விபரீத யோகம். இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள், அந்த எதிரிகள், துரோகிகள், அந்த நெகட்டிவ் நமக்கு நடக்காதுன்னு தடையாக நின்ன அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ராகு புதன் அப்படியே டோட்டலாக ட்ரா பண்ணி உட்கார வைப்பாங்க. உங்களுக்குன்னா அதிர்ஷ்டங்கள் திடீர் மறைமுக முயற்சிகளால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சடனாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். மூவ் பண்ணுங்கள். திருமண வாய்ப்புகளும் கிடைக்கும். குரு பகவானது பார்வை 11ஆம் இடத்துல விழுது. அப்போ 11ஆம் இடம்ன்றது மறுமணத்திற்குரிய இடம். அப்போது இதுவரைக்கும் திருமணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு, மறுமணத்தை எதிர்பார்க்குற நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு வரும். மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. அதையும் தாண்டி இந்த குரு பகவானது பார்வை 3ஆம் வீட்டில் விழுது. சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவு இல்லாமல் அதுவே உங்களுக்கு பெரிய மன கசப்புகளை கொடுத்து நீங்கள் பலமாக இருக்கிறது அவங்களுக்கு பலவீனம் நினச்சி, உங்களுடைய வளர்ச்சியை நினச்சி
போட்டி பொறாமைகளால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இந்த குறைகள், இந்த மன கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கும். முயற்சிகள் செய்யுங்க. மேற்கொண்டு தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பாதிப்புகள், எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குண்டான மேன்மைகள் அமைக்கலாமே நினச்சி முயற்சிகள் எடுத்து திருமண தடை நீங்கி இந்த நேரத்தில் கைகூடி வரும். தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல இலக்கை அடையும். ஏன் வேலை கிடைக்கலையே, கட்ட பணமும் கைக்கு வரலையே நினைச்ச உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமைச்சு வரும். அதையும் தாண்டி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய கல்வி ரீதியில் ஒரு அற்புதமான மேன்மைகள், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே விழுது. உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கறதுனால 7ஆம் பார்வை அவ்வளோ அற்புதமானது. அப்போது இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். எவ்வளோ பெரிய அற்புத அமைப்பு தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் அந்த குரு பகவான் இந்த ராகுவும் புதனும் போய் அமர்ந்த வீட்டிற்கு அதிபதி, உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு அதிபதி. அப்போது அந்த ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதுவே உங்களுக்கு கிடைச்ச வரம் ப்ளஸ் பாக்கியம். மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் பூமி வீடு சார்ந்த அமைப்புகளை, நானும் வீடு கட்டணும், அதற்குண்டான வாய்ப்புகள் அமைக்கணும், இல்லை வீடு வாங்கணுன்ற முயற்சிகள் எடுத்து அதுவும் தடையாயிடுச்சேன்னு நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் ஏற்கனவே 2 முறை அட்வான்ஸ் கொடுத்து கூட அது நடக்கலை, கொடுத்த பணம் கூட என்னால் கரெக்டாக கைக்கு வந்து சேரலைன்ற அளவுக்கு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த வாய்ப்புகளையும் அமைப்பீங்க. ஒரு நல்ல இலக்கை பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி உட்காருவீங்க. 100% இது நடக்கும். கவலைகள் வேண்டாம். அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுடைய இந்த பூர்வ புண்ணிய இடமாகப்பட்ட 5ஆம் வீட்டில் சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ஆழ்ந்த சிந்தனைகளும் ஆசைகளும் கைகூடி வரும். அதனால் உங்கள் லட்சியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இந்த ராகு கேது 7+ லக்னத்தில் கேது இருந்த வரைக்குமே உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறிப்பாக ஜவ்வு சார்ந்த பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. அதனால் நல்லா இருந்த ஒரு அற்புதமான ஒரு வேலை, ஒரு செயல், உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க இல்லை, அப்படியே பிளாக் ஆகி உட்கார்ந்தவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் செய்யுங்க. தானாகவே அதது அமையக்கூடிய காலமாக இது இருக்கும். 50-60 வருடங்கள் கடக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கும். அந்த உடல் உபாதைகள் மருத்துவ சார்ந்த ரீதியில் கூட ஒரு நல்ல மேன்மைகள் இல்லாமல் இருக்கும். அதுவும் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு பென்ஷனோ ஊதிய ரீதியில் அந்த பணம் வருவாய் வரலையே, நமக்கு வரவேண்டிய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருந்து வரவேண்டிய பணம் வரலையே நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேரும். கவலைகள் வேண்டாம். குறிப்பாக விவசாயத்துறையில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த விவசாயம் வெள்ளாமை விளைச்சல் நமக்கு மேன்மையாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேன்மையாக இருக்கும். காரணம், உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சிகளை பெரிய லெவலுக்கு உருவாக்கிடுவீங்க, நல்ல மேன்மைகள் உண்டாக்கிடுவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம். இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை குறையுமான்றது அமையும். ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அந்த முடிவு உங்களுக்கு 100% வெற்றிகளை கொடுக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. நல்ல மேன்மைகள் அடைவீங்க. நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்பீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.